பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 18-2-2026 தமிழ் விசுவாவச வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை பிரதமை மாலை 4:59 வரை, பின்பு வளர்பிறை துதியை. இன்றைய நட்சத்திரம் சதயம் இரவு 9:02 வரை, பின்பு பூரட்டாதி. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் எண்ணியதை ஈடேற்றக்கூடிய வல்லமை கிடைக்கக்கூடிய இனிய நாளாக அமைந்திருக்கக்கூடும். மாணவர்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்கள் விரும்பியதை விரும்பிய வண்ணம் செய்யும் ஆற்றலை பெறுவீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். மொத்தத்தில் இன்றைய தினம் வெற்றி வாகை சூடக்கூடிய இனிய நாளாக இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க நாளாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான் நிறம் அடர்பச்சை மற்றும் இளம் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பயணங்களால் ஆதாயங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். தொலைதூரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நற்செய்திகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உற்சாகத்தை கொடுக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனமகிழ்ச்சி மிக்க செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நாளின் பிற்பாதியில் சீரான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். பெண்களுக்கு மதிப்புமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தந்தை வழி உறவுகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் அடர் நீலம். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் இருந்தாலும் நாளின் பிற்பாதியில் பாராட்டுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சற்றே தாமதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உற்சாகத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான் நிறம் சாம்பல் மற்றும் கருநீலம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் மனமகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது மன நிம்மதிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மதேவன். ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளிநீலம்.
கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் சவால்களை சமாளிக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த வங்கிக் கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். எதிர்பார்த்த வருமானம் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான் நிறம் இளநீலம் மற்றும் இளம் பச்சை. துளாராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் புதிய கடன்கள் கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். குழந்தைகளின் நலனுக்கான எதிர்கால திட்டங்களை தீட்டி நிறைவேற்றி மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவது மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இதுவரை இருந்து வந்த பல சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். பழைய கடன்கள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான் நிறம் பழுப்பு மற்றும் இளநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, வண்டி வாகன யோகம் உள்ள நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தாய்வழி உறவுகளின் அந்யோன்யம் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகளின் உடல்நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளிப்பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளால் வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமைந்திருக்கக்கூடும். பயணங்களால் லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். சகோதர வழி உறவுகளின் ஒத்துழைப்பால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். நண்பர்களின் உதவியால் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான் நிறம் பழுப்பு நிறம் மற்றும் சாம்பல் நிறம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான நாளாக இருந்து வரக்கூடும். சீரான பண வரவு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். புதிய விருந்தினர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றற்ற மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான் நிறம் இளநீலம் மற்றும் ஊதா நிறம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் தன்னம்பிக்கை மிக்க நாளாக இருந்து வரக்கூடும். உங்களுடைய சொந்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்கள் ஆர்வத்துடன் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் அதிகம் இருந்தாலும் நாளின் இறுதியில் மனநிறைவான சூழல்கள் உருவாகக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். ராசியான் நிறம் அடர் நீலம் மற்றும் இளம்பச்சை. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். வீண் அலைச்சல்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் சிறப்பான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும்.
எதிர்பார்த்த பல நல்ல செய்திகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். தூரதேச பயணங்களுக்கு திட்டமிட்டு மகிழ்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளிநீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.